வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு பாதாம் பருப்பு வாங்குறதுக்கான தொகை கம்மியாக இருக்குது அல்லது பாதாம் பருப்பு காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பாதாம் பருப்போட இணையான ஊட்டச்சத்துக்கள் வேர்க்கடலையும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான நோய்களை நீங்கள் வராமல் தடுக்க முடியும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது சுமார் 30 கிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 கிராம் வரைக்கும், இல்லைன்னா 20லேருந்து 25 இல்லைன்னா 30 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலை வேலைகள் எடுத்துக்கலாம், மாலை வேலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுமாரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். பச்சையாகவோ அவித்து விட்டோ அல்லது வறுத்தோ கூட நீங்கள் அதிக உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றது உங்களுக்கு உடலுக்கு முழுமையான ஊட்டச்சத்து கொடுக்கும். இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலை மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குது. ஸோ இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து, அதாவது எல்டிஎல்னுடைய அளவை குறைத்து நல்ல கொழுப்பாக இருக்கக்கூடிய ஹெச்டிஎல்னுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் எந்த விதமான ரத்த நாளங்கள்லையுமே கெட்ட கொழுப்புகள் படிவுகள் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வது நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்போது இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைத்து கொண்டே இருக்கும்போது இதயத்தினுடைய செயல்பாடு, இதயத்தினுடைய துடிப்பு நமக்கு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. டயபெட்டிஸ் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம கியூர் ஆகிடலாம். வேர்க்கடலையினுடைய கிளைசமிக் குறியீடு மிகவும் குறைவு, அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதால இது உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உயர்த்தாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தும். அதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து இன்சுலினுடைய உற்பத்தியை சீராக நமக்கு பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே சர்க்கரை நோயாளிகள்லாம் மிதமான அளவில் வேர்க்கடலை தங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவாங்க. ஒருவேளை உங்களுக்குமே ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கனாலுமே ஒரு கைப்பிடி அளவு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3, நியாசின் மற்றும் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் காரணம். இது எல்லாமே மூளை செல்களை பாதுகாத்து ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கும் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் கோளாறுகளினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்குமே இது நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போங்க. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஸோ மூளை வளர்ச்சி இருக்கணும், ஞாபக சக்தி ப்ராப்பராக நமக்கு இருக்கணும்னா நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்பு மற்றும் தசைகள் பலம் பெறுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, வேர்க்கடலையில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்கு. இவை அனைத்துமே எலும்பு மற்றும் தசைகளை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது எல்லாம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் தசைகளினுடைய வளர்ச்சி மற்றும் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்குறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு மற்றும் தசைகள் வலுவாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஆகிறதாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். முதுகு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, இது மாதிரி பிரச்சனை கூட இருக்காது. குறிப்பாக தசைகள் பலம் பெறுதல் அப்படின்னா தசை பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. வலிமையான ஆரோக்கியமான தசைகளை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா எலும்பு மற்றும் தசைகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, அதாவது நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் உள்ள உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரதம் மற்றும் நார் சத்து அதிகம் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்டவுடன் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இதனால் இதை அடிக்கடி பசி எடுக்கிறத தவிர்த்து தேவையற்ற உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறதன் மூலமாக உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க
அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றிக்கொள்ளணும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க ஃபுட்டும் எடுத்துக்கலாம். காலையில் நம்ம வந்து வாக்கிங்கும் போகலாம், இல்லைனா ஜாக்கிங்கும் போகலாம். ஸோ இதெல்லாமே உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஃபுட்டு தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் வந்து வேர்க்கடலையே சேர்த்துக்கொள்ளணுங்க. ஸோ அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால் மற்றும் விட்டமின் இ இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு வந்து அதிகரிக்கும். அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் தொடர்புடையதாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து எப்போதுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.